ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7:30க்கு மேலே தான் இந்த இது பண்ணுறாங்க. கரகம் எடுக்கிறாங்க. 2 கரகம் எடுக்கிறாங்க. வேப்பிலை கரகம் சேர்த்து எடுக்கிறாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபும் எங்கள் அக்கா மருமக 2 சட்டி இல்லையா, ஸோ அதனால் இவங்க வந்து ஆக்கி படைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இப்படி கரகம் எடுக்கணும். இந்த எல்லோ சாரி கட்டினாங்களே, இவங்க தான் எங்கள் பாக்கியத்தை. இவங்க தான் வந்து ஊரில் எந்த ஒரு கோவில் ஃபங்க்ஷன்னாலும் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவங்கள தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவங்களும் வந்துட்டு இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு கரெக்டாக சொல்லி தருவாங்க. பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்க எங்கள் பெரியம்மா. இவங்க வந்து ஆக்கி படைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேப்பிலையில் வந்து பண்ணுறாங்க. தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு இந்த கரகத்தை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ஆக்கி படைக்கிறதுக்காக சாப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு மீட்டிங்கே நடக்குது. குட்டி போர்டு மீட்டிங்கே நடக்குது. என்னடானா இதே யூடியூப் தான். ஆனால் வந்து மாமா சொன்னார், நல்லா இருக்குப்பா வீடியோன்னு சொன்னார். அவர் சொன்னது கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக இருக்குது. நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். காளி பொங்கல் போட்ட வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்திங்களா குட்டீஸு தூக்கி பார்க்குறா, வீடியோ தெரியுதா. அப்புறம் வந்துட்டு ஆலாத்தி எடுக்கிறதுக்காக கரகம் எடுத்துகிட்டு வரும்போது ஆலாத்தி எடுக்கணும். அதனால் வந்துட்டு அக்கா வந்து ஆலாத்தி எடுக்கிறாங்க. அக்கா ஆலாத்தி எடுக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு சாமி வந்துருச்சு. அப்போது மணி அக்கா வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் விரத விடணும். டாக்கேஸு பார்த்திங்களா, பின்னால் கோயிலுக்கு போயிட்டு டாக்கேஸில் தான் போவாங்க. எனக்கு கூட டாக்கேஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும். டாக்கேஸில் வந்து போகும்போது நல்லா ஜில்லுன்னு அந்த வயல்வெளி காற்றுலாம் நல்லா வரும். திருவிழாவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப். எல்லாருமே அப்படி தான் போவாங்க. ஒரு சிலர் வந்து ஆட்டோவில் போவாங்க, பைக்கில் ஏதோ போவாங்க. வீட்டுக்கு வீடு வெளியில் பந்தல் கட்டி இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஊரில் திருவிழாவில். அப்புறம் உள்ளே கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணோட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சாமி கும்பிடணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அந்த பாக்கியத்தை வந்துட்டு பச்சரிசியில் வந்து விளக்கு போடணும். அது வந்து மண்டபம் கலந்து அந்த பச்சரிசி மாவு இடித்து அதில் வந்து திரி வச்சு விளக்கு போடுவாங்க. இவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து முன்னாடியே அவங்க கரகம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம்னு ரோஸ் குட்டி இங்கே விளையாண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அக்கா வந்துட்டு அதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோட்டோவை காட்டாதன்னு சொல்கிறாங்க. பிரியா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வோல்டேஜ் ப்ராப்ளம் ஊரில். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். அங்கே வந்து இன்வெர்ட்ரு வச்சு தான் இந்த லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேர் வெளியில் வந்துட்டு உட்காந்து பசங்கள்லாம் நச நசன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க இல்லையா, வேர்க்கும் இல்லையா, அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் குட்டீஸை அழகாக இருக்குது. பட்டு பாவாடை போட்டாலே பசங்களுக்கு.